வேதத்தை எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்துக்கான வார்த்தைக்காய் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்து பேசின வார்த்தை எனக்கு சம்பவித்தவைகள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு சம்பவித்தவைகள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். இந்த வார்த்தையை பவுல் எங்கிருந்து எழுதுறார் தெரியுமா? ஜெயில இருந்து. பவுல் வாழ்க்கையில நடந்த காரியங்கள், கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பவுல் வாழ்க்கையில சந்தித்த சவால்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எப்படி தோணும் அப்படின்னா, தேவன் ஆண்டவர் வந்து அவனை சரியா தண்டிக்கிறார் அப்படின்னு தோணும். சர்ச்சையா துன்பப்படுத்தின வா எப்படி தண்டிக்கிறார் தோணும், அவனை ரட்சித்து தண்டிக்கிறான்னு தோணும். அப்படிதானே தோணும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவரை செய்வீங்களா? நயங்காட்டி ஆசையாய் வா உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் உள்ள கொண்டு வந்து. ஆமென். ஆனால் பவுலுக்கு நல்ல தெளிவு இருக்கிறது. எனக்கு சம்பவித்தவைகள், எனக்கு சம்பவித்தவைகள். ஏனென்றால் பவுலுக்கு தன்னுடைய அழைப்பை குறித்தும் தன்னுடைய அபிஷேகத்தை குறித்தும் நல்ல நிச்சயம் இருந்தது. ஆண்டவர் கையில, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் கையில நம்ம இருக்கிறோம். அந்த கையில இருந்து நம்மள ஒருத்தங்க வந்து எடுத்துட்டு போக முடியுமா? ஏங்க, அவ்வளோ பெரிய பருந்தாகட்டும் கழுகாகட்டும் தன் செட்டையின் கீழே இருக்கிற கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே வைக்கும் போது அந்த செட்டையின் கழுகு நினைச்ச அந்த கோழியே தூக்கிட்டு போயிடும். ஆனாலும் அந்த கோழி பாருங்க, செட்டை அப்படி விரிச்சு 4-5 குஞ்சுகள் இருக்கா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து மறைச்சு வைக்குது. அந்த குஞ்சுகள் காக்கப்படுகிறது. ஒரு கோழியின் செட்டையின் கீழ் இருக்கிற குஞ்சுகளையே கழுகுக்கோ பருந்துக்கோ தொட முடியலன்னா சர்வ வல்லவருடைய கரத்தில் இருக்கிற அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அதனாலதான் எனக்கு சம்பவித்தவைகள். அழைப்பையும் அபிஷேகத்தையும் குறித்த நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த அழைப்பும் இந்த அபிஷேகமும் யாரால் நமக்கு வந்தது, எதினால் வந்தது என்கிற தெளிவு தேவை. யாரால் வந்தது தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. எதினால் வந்தது தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த ஆழவற்ற அன்பினால். அழைப்பு இயேசுவால. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. அப்படி ஒன்றை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதிலே சத்துரு நினைத்தது நிறைவேற்றுவதற்கு அல்ல, கர்த்தர் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு. பவுல் தன்னுடைய அழைப்பையும் அபிஷேகத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனாய் இருக்க காரணம் தேவன் வைத்த அன்பு. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கும் போது வாசியுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும். அதாவது பவுல் என்ன சொல்ல வாரார்னா, இது நீங்கயா, இது எப்படி உண்மைன்னு சொல்ல வாரார்னா அவரை வச்சு சொல்ல வாரார். பைபிள்ல நிறைய பைபிள்ல எல்லா வசனம் உண்மை, ஆனா நிறைய வசனத்தை உண்மைங்கிறத நம்மளை வச்சே சொல்லலாம். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை எப்படி நம்புறதுன்னு யாராவது கேட்டா அது பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார்ல, நான் இருக்கிறேன். ஆவே அவர் சொல்றார், இந்த வார்த்தையை தட்டவே முடியாது.
இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதானது, பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான ஆசாரியன் நான். அப்படியே சொன்னார், பிரதான பாவி. ஹல்லேலூயா, ஆமென். பவுல் பண்ண ஊழியத்துக்கு இப்ப யாரா இருக்கணும் தெரியுமா? பிரதான ஆசாரியனா இருக்கணும். ஆனா ஓட்டம் முடியுது, அவருக்கு ஓட்டம் முடிஞ்சிட்டு தீமோத்தேயுக்கு எழுதும்போது. ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது தானே சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்றது போல பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ற வண்டி வர லேட் ஆச்சு எழுதுறார் தீமோத்தேயுக்கு. ஆமென். வண்டி வர லேட் ஆச்சுன்னா சும்மா இருக்க கூடாது, பிரயோஜனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். ஆமென். பேதுருவுக்கு சாப்பாடு லேட் ஆச்சு, போயிருந்து ஜெபம் பண்ணார், தரிசனம் கண்டார். ஒரு டிலே ஆகுதுன்னா ஏதோ ஒன்று நடக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொன்னாலும் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாரு. வெயிட் பண்ணி எழுது தீமோத்தேயுக்கு. அப்படி எழுதும் போது சொல்றாரு, பாவிகளில். பவுலே, நீங்க இப்போ பெரிய பாஸ்டர், எத்தனை சபையை நிறுவி இருக்கிறீங்க, நீங்க இப்ப போய் இதெல்லாம் சொல்லலாமா? நான் எப்பவும் சொல்லுவேன், பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். அடுத்து சொல்றாரு, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு பெற்றேன். பவுல் எப்படி ஃபீல் பண்ணி சொல்றாருன்னா, நான் தப்பு பண்ணும் போது என்ன அடிச்சிருக்கலாம் அவர், ஆனா அவர் பொறுமையா இருந்தார். பொறுமை, என் பிள்ளை நாளைக்கு மாறிடுவான், என் பிள்ளை இந்த வருஷம் தெரிஞ்சிருவான். சொல்றார், பொறுமைன்னு மட்டும் சொல்ல, நீடிய பொறுமையை காண்பிக்கும் படிக்கு இரக்கம் பெற்றேன். அந்த இரக்கம் தான் திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு போய் ஒருவன் நடுகிறான், அதுல கனி இல்லாத வெட்டி போடு என்று எஜமான் சொல்லும் போது அதை பராமரிக்கணும் சொல்லி, இருக்கட்டும் இது ஒரு வருஷம் இருக்கட்டும். எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு பொறுமையா இருந்தார் பவுல். அதனாலதான் பவுலுக்கு அந்த அதை நினைக்கும் போதே அவர் சொல்றார், அவரை ஒரு கொரிந்தியருக்கு எழுதும் போதாவது அப்போஸ்தலரில் சிறியவர், அப்போஸ்தலர் கூட லிங்க் பண்ணி பேசுறார். ஆனா கர்த்தரை நான் இவ்வளவு வெயிட் பண்ண வச்சுட்டேனே, ஆண்டவர் நான் இவ்வளவு சகிக்க வச்சுட்டேனே, அவர் இவ்வளவு பொறுமையா அதை நினைக்கும் போது பவுலுக்கு தன்னை ஒரு பிரதான பாவி என்று சொல்வதை விட வேற எந்த பதமும் அவர் வாயில வரவே இல்லை. நம்ம எவ்வளவு ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்கிறோம் தெரியுமா? எத்தனை காரியத்துல. ஆமென். அதே நேரத்தில் வேதம் நமக்கு இன்னொரு எச்சரிப்பையும் கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பை கொடுக்கிறது? தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எரேமியா 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்கள் 15:6. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய் சொல்லிட்டு சொல்லுகிறார், நான் பொறுத்து இளைத்து போனேன், என்ன ரொம்ப டயர்டாக்கிட்டடா அப்படின்ட்டார். நான் பொறுத்து இளைத்து போனேன். 5வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்? யார் உனக்காக உன்மேல் பரிதபிப்பார்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்? நேற்று இரவில் இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை விட்டா நம்ம மேல இறங்குறதுக்கும் நம்ம மேல் பரிதபிக்கிறதுக்கும் நம்மை விசாரிக்கிறதுக்கும் வேற எத்தனை பேர் உண்டு இந்த பூமியில? யார் உண்டு? யார் உன்மேல் இறங்குவார்? யார் உனக்காக பரிதபிப்பார்? யார் உன் சுக, நீ நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவர் வந்து கேட்பார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அப்படிப்பட்ட என்னை விட்டு நீ பின்வாங்கி போய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீ. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன்,
வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பவுலிடத்தில் கர்த்தர் வந்து நிற்கிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்றார். அப்படியே விழுந்துட்டான். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர், இவ்வளவு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன், இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தினேன். இனி என் ஓட்டம் வந்து ஆண்டவர் உமக்கு பிரியப்படுத்துவதற்கு எதுவாய், உங்க சித்தம் செய்வதற்கு எதுவாய், இப்படி தமஸ்குக்கு போகிற வழியில முழுமையாக அர்ப்பணிக்கிறான். அநேக வாலிபர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சபைக்குள்ளும் ஆன்லைன்லையும். ஆமே, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். நம்முடைய அந்தரங்கத்தை எல்லாம் அறிந்தும் அவர் சும்மா இருக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை. உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் அவமாய் போக அவர் விரும்பவில்லை. தேவன் இழக்கவர் பொறுமையா இருக்கிறார். அதான் அந்த பிரதான பாவியாகி என் மேல் அவர் நீடிய பொறுமையா இருப்பதற்கு இரக்கம் பெற்றேன். எல்லார் மேலும் பொறுமையா இருக்கிறாரா? இல்லையே. ஒரு தப்பு பண்ணி அடி வாங்கி மரித்தவனும் இருக்கிறான், பல தப்பு பண்ணி அடி வாங்காம தப்பு வைக்கப்பட்டவனும் இருக்கிறான். எனவேதான் ஆண்டவர் அவருடைய பலத்த செய்கைகளை கண்டு மனம் திரும்பாத பட்டணங்களை பார்த்து கடிந்து கொண்டு சொல்லுகிறார், கப்பர்நகூமே அப்படிங்கிறார். நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு சோதோம் உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கோமரா பட்டணங்களுக்கு நேரிடுவது ரொம்ப லெகுவா இருக்கும் அப்படின்றார். அதுகிட்ட நான் பொறுமை காட்டல. ஒரு நாள் தான் டைம் கொடுத்தேன், ஒரே நாள் தான். அந்த ஒரு நாள்ல யார் யாருக்கு வெளியே போக முடியுமோ போய்க்கோ. ஒரு நாள் தான் டைம். நினிவேக்கு 40 நாள் தான் டைம் கொடுத்தேன். ஆனா உனக்கோ ஆமென். அந்த ஒரு இடத்துல சில காரியம் சடுதியாய் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஆண்டவரை ஆராதித்து ஊழியமும் செய்து அதன் பிறகு துன்மார்க்கமாய் துணிந்து நடந்தார். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயாச்சு. பல முறை மரண கண்ணிகள் வந்தது. தப்பு வைக்கப்பட்டார். ஒன்று ரெண்டு அல்ல, பல முறை. ஆனாலும் துன்மார்க்கத்தை விடவில்லை. வெளியே தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாகவும் அப்படியே காண்பித்துக் கொண்டு, ஆனால் அவருடைய துன்மார்க்கமும் எல்லாருக்கும் வெளிச்சமாய் தெரிந்தது. பல முறை. ஒரு நாள் வந்தது, திடீரென்று கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டார். 2 நாட்கள் மரண படுக்கையில போராடுறார். பரிதாபமான செயல் என்ன தெரியுமா? அவரால் வாயை திறந்து இயேசுவேன்னு கூட கூப்பிட முடியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல முடியல, அறிக்கையை பண்ண முடியல. அவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டேன். ஒரு சகோதரர் பக்கத்தில் எதிர்த்து சொல்றாரு, அவரால் கன்ஃபஸ் பண்ணவே முடியல. நாங்க ட்ரை பண்ணோம் சொல்ல முடியல. ரொம்ப பரிதாபமா இறந்துட்டார். ஆமே, எத்தனை தருணம். ஆண்டவர் சொல்றார், நம்ம மேல எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கிறேன் தெரியுமா? ஏன்? இனி விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்ல நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். இன்னைக்கு நாம தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தா, ஆண்டவரே, நான் பாவிகளில் பிரதான பாவிப்பா, உங்களை நான் எவ்வளவு ஹர்ட் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு உங்களை பிள்ளை மாறிடுவான், என் பையன் திருந்திடுவான். இந்த பவுலால் அதான் நிருபத்தை எழுதும் போது அவர்கள் துடிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, எனக்கு எது லாபமா இருந்தோ எல்லாம் குப்பை, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஹல்லேலூயா. சோதோமுக்கு ஒரு நாள் சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டது, நினிவேக்கு 40 days சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. நமக்கோ நாட்களா, மாதங்களா, வருடங்களா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் பொறுமையா இருக்கிறார். தேவன் கிருபையாய் சந்திக்கிறார். எப்படி சந்தித்தார் தெரியுமா? ஏண்டா என்ன கஷ்டப்படுத்துற? கர்த்தர் அந்த இடத்துல எப்படி சந்தித்திருக்கணும்?
உருவின பட்டயமா நின்றுக்கணுமா வேண்டாமா? பிலேயாம் கழுதையோடு போகும்போது தூதன் உருவின பட்டயத்தோடு நின்றானே. தாவீது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்றானே. இன்னுமே யோசுவாவுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது உருவின பட்டயத்தோடு அல்லவா? அப்படி அங்க வந்து நிற்கிறார் இல்ல, காயப்பட்டவராய் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா! காயப்பட்டவராய் வந்து நிற்கிறார். அவர் காயப்பட்டது போதாதா? அவர் அடிக்கப்பட்டது போதாதா? அவர் சிலுவையில் அறையப்பட்டது போதாதா? மீண்டும் அவர் காயப்பட்டவராகவே பவுலை சந்தித்த போது பவுல் புரிந்து கொண்டார், இனியும் நான் அவரை வேதனைப்படுத்த மாட்டேன். கிருபையாய் சந்தித்தார். கேட்கிற, நான் என்னப்பா பண்ணணும்? நான் என்ன செய்யணும்? ஆமென். தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமான போது மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஒரு சபையோட அடைத்து வைக்கிறோம்ல. சண்டே நம்ம தேவனை தேடுறதுன்னா சண்டே தேடுறோம், அதுக்கப்புறம் ஒரு தேவை வந்தா தேடுறோம். எவ்வளவு அவரை வேதனைப்படுத்துறோம் தெரியுமா? அவன் கேட்ட, நாங்கெல்லாம் பெண்டிகாஸ்ட், நாங்கெல்லாம் பெந்தகோஸ்தே. உனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேச முடியுதா ஃப்ரீயா? எப்படி பேச முடியும்? பழக்கம் இருந்தா தானே பேச முடியும். பழகாத நபர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேற விசேஷம் ஒண்ணு இல்லை, வைக்கட்டா வைங்க. பழக்கம் இல்லாதவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதனாலதான் ஜெபம் ஓட மாட்டேங்குது. எனக்கெல்லாம் 1 மணிக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தேவனோட என்ன இல்லை, உறவு இல்லை. அது எனக்கு பழையது போல ஜெபம் பண்ண முடியும், பழைய மாதிரி பழகல. உறவு இல்லைன்னு ஜெபம் வராது. ஏன் உறவு கட்டாச்சு? 2 எஜமானுக்கு சேவை செய்ய கூடாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான். அப்போ ஆண்டவரோடு உறவாட முடியலன்னா அந்த அன்பை நம்ம வேற எங்கேயோ தூக்கி வச்சுட்டோம்னு அர்த்தம். ஆபிரகாம் கேட்கிறார், உன் மகனை எனக்கு பலி செலுத்துங்க. இதே ஆண்டவர் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னே சோதோமை அழிக்க போறேன்னு ஆபிரகாம் சொன்னார். சொன்னது ஆபிரகாம் காலில் விழுந்துட்டார். ஆண்டவரே. இந்த இடத்துல சொல்ற, உன் நேசகுமாரன் உன் ஏகசுதன் ஈசாக்கு பலி செலுத்து. ரெடி ஆயிட்டார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? இதே ஈசாக்குக்காக ஆபிரகாம் என்ன செஞ்சார்? முந்தின அதிகாரத்துல இஸ்மவேலை விரட்டி விடுவார். ஆண்டவர் பார்த்தார், ஓஹோ, உனக்கு ஈசாக்கு ரொம்ப முக்கியமா? ஈசாக்குக்காக இஸ்மவேல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்படிதான் பைபிள் ஆதியாகமம் 22 இருக்கும். எவைகளுக்கு பின்பு ஈசாக்கா இஸ்மவேலா என்ற கேள்வி வந்தபோது ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்தினான். இப்போ 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் வைக்கிறார், ஈசாக்கா நான் ஆபிரகாம் ரெடி ஆயிட்டான். ஆபிரகாம் கேட்கல, எனக்கு 1 வீக் டைம் கொடுப்பீங்களா, ஒரு 10 டேஸ் டைம் கொடுப்பீங்களா? கேட்கல. ஆண்டவரே, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை விடுவேன், ஆனா யாருக்காகவும் எதற்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். அந்த அன்பை பார்க்கணும். காயப்படுத்த வரவில்லை பவுலை சந்திக்கும் போது. காயப்படுத்த வரணும்னா எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். காயப்பட்டு வந்து நிற்கிறார். இன்னைக்கு அப்படிதான் நிற்கிறார். நம்ம பல நேரத்தில் நம்ம அவர் அப்படி கிரீடங்களை வைத்துக் கொண்டு அப்படி இப்படிலாம் வருவார். அவர் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கிறார். ஆனா அவர் முன் குறித்தவர்கள் பாதை மாறி ஓடும் போது அந்த பாதையில் அவர்களை எப்படி சந்திக்க வருவார் தெரியுமா? அதே முட்கிரீடம் அணிந்த அந்த அதாவது நான் நடக்கிற பாதையில அந்த சிலுவை இயேசு அறையப்பட்ட போது எப்படி போனாரோ அப்படி இயேசு வந்து சந்திக்கிற சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பவுல் அப்படிதான் பார்த்தான். அதனாலதான் பவுலுக்கு அதுக்கப்புறம் எனக்கு எது லாபமா இருந்தா என்ன, அது எனக்கு நஷ்டம், அது குப்பை, அது வேண்டாம். நான் ஆகாதவனாய் ஓட மாட்டேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தமஸ்குவுக்கு போ என்கிறார். அவன் தமஸ்குவில் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அனனியாவை கூப்பிடுறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் இதை பார்க்க முடியும். நேரம் அதிகம் போகிறது. இதை சொன்னதுனால அதை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. வசனத்தை விழிப்போடு கேட்டால் வசனம் விதைக்கப்படும். தூங்கினா என்ன விதைக்கப்படும்? களைகள் விதைக்கப்படும். எனவே தூக்கம் வருதா, உடனே க்ளோரி சொல்லிருங்க. அல்லேலூயா. அதனாலதான்
தாவீது சொல்றார், நீர் உம்முடைய பிரமாணங்களை போதிக்கும் போது என் உதடுகள் உம்முடைய துதியை சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கணும். இப்படிலாம் வசனம் கேட்கக்கூடாது. அவனால பர்சனலா அப்படி சொல்றது மன்னிச்சுக்கோங்க, இருந்தாலும் சொல்றேன். தனியாலாம் வசனம் கேட்டேன்னா என் வாய் சும்மாவே இருக்காது, கேட்டுட்டே இருப்போம். நம்மளை தோடுற வார்த்தை வந்ததும் அந்த டைம் நான் பண்றதுல யாராவது பார்த்தாங்கன்னா ஏதோ ஆயிட்டு நினைப்பாங்க. ஏமே அந்த வார்த்தை தான் அப்படி உள்ள இருந்து அப்படி பபிள் ஆகிட்டே இருக்கும். அதேபோல டிராவல் பண்ணும்போதும் சரி, ஃபுல்லாக செர்மன் ஓடிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செர்மன் ஓடிட்டே இருக்கும். கேட்டு வசனம் அப்படி கேட்டுட்டு வசனம் கேட்கும்போது வசனத்துக்கு நம்ம அந்த வசனம் நம்ம கூட அப்படியே, ஆமா நம்ம இந்த சாண்ட்விச் மாதிரி இருக்கணும். இந்த 2 பிரெட்டுக்கு இடையில இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கணும். 2 வசனத்துக்கு இடையில அப்படி இருக்கணும். அதுக்கு உள்ள ஐட்டங்கள்லாம் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். சிலர் பிளான் போட்டாச்சு போற வழியில சாண்ட்விச் வாங்கி தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். கறி தனியா இருக்கும், அது தனியா இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படி அரைச்சு அப்படி 2 பிரெட்டுக்கு இடையில வச்சு அப்படி இந்த வசனம் என்கிற இந்த பிரெட் இருக்குல்ல, பிரெட் அதுக்குள்ள இருக்கிற, ஆமா இப்படி மட்டும் நம்ம லைஃப் ஆயிட்டுனா அப்பா ரொம்ப டேஸ்ட் பண்ணுவார் நம்மள. பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை அபிஷேகிக்க வேண்டியதானே, அங்க அவனை அபிஷேகிக்காம அனனியா கிட்ட அவனை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தி அதன் பிறகு அனனியா அங்க அனுப்பி அவனை அபிஷேகிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போது சிலருக்கு அபிஷேகம் காமனா அபிஷேகம் கிடைக்கிறது உண்டு. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அவன் ரட்சிப்புக்குள்ள ஒருத்தன் வாரானாலே அவன் மேல யாரு அசைவாடி கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவி. ஆனால் தொட்டு அபிஷேகிக்கிறது இருக்குல்ல, இந்த வெயிட் பண்ண வச்சு உங்களை அபிஷேகிக்கிறார்னாலே அந்த அபிஷேகத்துல அந்நிய பாஷை வர மட்டும் இல்லை, அந்த அபிஷேகத்துல பரலோகத்தினுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. 3 நாள். அதனாலதான் அபிஷேகம் வந்த உடனே எனக்கு கிடைச்சு, வந்த உடனே கிடைக்கும். ஆனா அந்த நிறைவுக்குள்ள சிலரை கொண்டு போக மாட்டார் உடனே. ஆமென். 2002 எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. அது சும்மா ஒரு ஸ்டார்டர் மாதிரி. ஆமா, அந்த மெயின் டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சாப்பிட்டுட்டு அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா வெயிட் பண்ணுன்னு வெயிட் பண்ணிட்டார் 6 வருஷம். எப்படி இருக்கும்? ஆமாம், இலையை போட்டு அப்போதான் ஒரு சின்ன ஜிலேபி வச்சுட்டு போனாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து வெயிட் பண்ணா, இதான் உனக்கு 6 வருஷத்துக்கு. அடுத்து கதற விட்டாருங்க, அழ விட்டாரு. நேற்று ராத்திரி தான் ஆவியானவர் இதை பேசிட்டு இருக்கிறார். சிலரை நான் அப்படிதான் செய்வேன். அப்படி ஒருத்தங்களை பண்றேன்னா அந்த அபிஷேகத்துக்குள்ள என்னுடைய பெரிய திட்டம் இருக்கு. சவுல கொண்டு வரார். கொண்டு வந்ததும் அவனை அபிஷேகிக்கணும். அப்படி அபிஷேகிக்கல, வெயிட் பண்ணு. பசிக்குது, அந்த முன்னந்தோட எடுத்து சாப்பிடு. வெயிட் பண்ணு. தூக்கம் வருது, தூங்காத, மேல் வீட்டுல வா, பேசி என் கூட. ஆமே, வெயிட் பண்ணு. புறப்பட்டாச்சு. உன் கூட வந்தவன போக சொல்லு. நீ நில்லு. அவன் நிற்கும் போது சாமுவேல் ஓடி போய் கொப்பி எடுத்து அவன் மேல ஊட்டி அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? கிஸ் பண்ணுவார். ஆண்டவரே, நான் அவ்வளவு அழுறேன்பா, எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையே. வெயிட் பண்ணு, முத்தத்தோடு கிடைக்கும். அப்படிதான். எப்படிங்க பவுல்? எப்படி ஆண்டவரே கிஸ் பண்றீங்களா ஆண்டவரே? என்ன? எஸ். அந்த அபிஷேகம் இறங்கினதும் அவனுடைய கண்களில் இருக்கிற செதில்லாம் கீழே விழுது. இப்போ அவனுடைய கண்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இப்போ அவனுடைய கண்ணு எதை தேடுதுன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பின் நீளத்தை தேடுது, ஆழத்தை தேடுது, அகலத்தை தேடுது, உயரத்தை தேடுது. எதை பார்க்க போகுது? அந்த ஆழம்.
எபேசு சபையின் கோவில், எபேசுவின் பட்டணத்தில் ஒரு கோவில். அந்த கோவிலினுடைய சிறப்பு, அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம். அதுதான் அந்த பட்டணத்துக்கு போறவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். சில ஏரியாவில் சில கோயில்களை கட்டி அதை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்மளால போறாரு. யாரு? பவுல். அவருக்கு தான் செதில் விழுந்துட்டுல. செதில் விழாதவங்க எல்லாம் இந்த பூமிக்குரியவர்களை மேன்மையா பேசிட்டு இருக்கும்போது கண்ணில் இருந்து செதில் விழுந்த போறான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த நீளத்தை பார்த்தீங்களா? அந்த நீளத்தை உனக்கு அளக்க முடியுமா? அளக்க முடியும். ஆழத்தை, அந்த ஆழத்தை அளக்க முடியுமா? அளக்க முடியும். அந்த அகலத்தை உனக்கு அளக்க முடியுமா? அளக்க முடியும். அளக்க முடியாத இதை விட பெருசு இருக்கு. என்ன இருக்கு? அவருடைய அன்பு. அது நீளம், அது ஆழம், அது அகலம். இதை அளக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை அறிய வல்லவர்களாகுங்க. எபேசுவின் கோயிலை குறித்து PhD பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுத்திறது. இவர் போறார். இதை விட நான் இன்னொன்னு சொல்றேன். நான் இன்னொன்னுல PhD பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அது முடிக்க முடியல. அது முடியாது. அது அங்க போய் தான் நிற்கும். அது முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அறிவு கட்டாத அந்த நீளம், அகலம், ஆழம், உயரம் அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்க. அதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அதுல டாக்டரேட் எடுங்க. ஆமென். அதே பவுல் சொல்ல, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல, எனக்கு முடிய மாட்டேங்குது. நான் போக போக தொடர தொடர இந்த கானல் நீரை நோக்கி மான்கள் ஓடும் தெரியுமா? ஆனா அதுக்கு நீர் கிடைக்காது. ஆனா இது அப்படி கிடையாது, கிடைக்குது, ஆனா போயிட்டே இருக்குது. கணுக்கால் அளவு அளக்கும் ஆலயத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டது. எனக்கு ரொம்ப அந்த எசேக்கியேல் 47 தொட்டா முடிஞ்சு. ஆமென். ஆனா அதுல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான காரியம்னா, எசேக்கியேல் போதும்னே சொல்லல. அதுதான் இந்த அன்பு. நம்ம 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 ஒரு இதுல பார்த்தபடி திருப்தியா இருப்போம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு. வாவ் ஆண்டவர், இது இன்னும் சூப்பர். இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு, இன்னும் சூப்பர். இன்னொரு ஸ்டெப் இப்படி வச்சு வச்சு கடைசியில் சொல்லுவார், இன்னும் ஒரு ஸ்டெப் தாண்டா வந்துரு. ஆமென். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் வந்துரு. ஹல்லேலூயா. அப்படி போயிடணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்திக்குள்ளே போகவில்லை. ஆமென். இப்படி தேவன், அப்ப தேவ பிள்ளைகளே எவ்வளவு பொறுமையா இருந்து, ஹல்லேலூயா, பொறுமையா இருந்து தூக்கினார். ஹல்லேலூயா. நம்மில் அநேகர் வலையில மாட்டினவங்க, நம்மில் அநேகர் தூண்டில் மாட்டினவங்க. ஆமென். தூண்டில் மாட்டினவங்க உண்டு. கொஞ்சம் அங்க எங்க அடிபட்டு வந்தோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும்போது இப்படி இருப்போம். பார்த்தாரு, தூண்டில் போட்டார். ஆணு திறந்தோம், தூக்கிட்டாரு. மற்ற நேரத்தில் உன் வாயை விரிவாய் தர நானது நிரப்புவேன். இயேசுவேன் கொடு. சிலர்லாம் ஜோம் பண்றதெல்லாம் கேட்டா நமக்கு இங்கிருந்து இறங்கி, ஆண்டவரே ஏதாவது பண்ணிடலாம் போல இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர், நீ வெயிட் பண்ணு, நான் தூக்கிட்டு வரேன். எப்படி கத்துறாங்க பாரு. ஏரா அப்படியே மாட்டுவார். அதான் நயம் காட்டி அப்படி மாட்டி பரலத்திலிருந்து இப்படி ஒரு தூண்டல் வரும். ஆண்டவரே கடி அது முடிஞ்சு அப்படியே தூக்குவார் பாருங்க. தூக்கிட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஆமே. எவ்வளவு பொறுமையா இருந்து டேமேஜ் ஆகாம கொண்டு வந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. இப்படி தேவன் பொறுமையா இருந்து அன்பு கூர்ந்து தெரிந்தெடுத்து தம்முடைய பெரிய திட்டத்தை வைத்து நம்மை அபிஷேகித்திருக்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தீமையை அனுமதிப்பாரா? ஆமென். இந்த தெளிவு இருந்ததுனால தான் சொல்றாரு, எனக்கு சம்பவித்ததெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்றே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களிலே பவுல் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், எல்லாரும் சொல்லுங்க,
எல்லாம். அப்ப தேவன் எங்க கொண்டு போனாரோ, எந்த சூழ்நிலையில வச்சிருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு எல்லா இடங்களிலேயும். பவுலின் வாழ்க்கையில பல காரியங்களை பார்க்க முடியும். 3 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 1, சிறைச்சாலை. 2வது, நியாயாசனத்துக்கு முன்பாக, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான், குற்றம் சாட்டப்பட நிறுத்தப்படுகிறான். 3வது, புயல், வாழ்க்கையில் அடித்த புயல். இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இந்த 3 காரியத்துல 3 அனுபவங்கள் பவுலிடத்தில் வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, சிறைச்சாலை. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். அப்போஸ்தலர் 16, 22, 23, 24 வசனங்கள். கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நல்ல கவனமா கேளுங்க. இதே பவுல் ரட்சிக்கப்பட்ட போது அவன் தீவிரமாய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போது யூதர்கள் அவனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடுகிறார்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஆலோசனை பண்ணி 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அவங்க கையில கொடுக்கல. அங்கிருந்து பவுல் தப்பு வைக்கப்படுகிறான். அது போலதான் அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்திலும் அங்கே பாருங்கள், சில யூதர்கள் ஏறக்குறைய 40 பேர், 12 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், டைம் இல்லாததுனால எடுத்து வாசிக்கவில்லை. அங்கும் 40 பேர் பவுலை கொலை செய்யாம நாங்க சாப்பிடவே மாட்டோம்னு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அங்கேயும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இப்படி பல இடத்திலே பவுலை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போலதான் இருக்கும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த 16வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் படித்தீங்கன்னா, இந்த பவுல் அவன் பித்தினியா நாட்டுக்கு, அதாவது பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அடுத்த வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார். இன்னொரு நாட்டுக்கு, பித்தினியா என்கிற நாட்டுக்கு போகிறதுக்கு இவங்க எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. ஆனா ஆவியானவரோ அவங்களை போகவே விடல. நம்ம ஒரு சம்பவத்தை மேல இருந்தே படிக்கும் போது அதுல அநேக வெளிச்சங்கள் நமக்கு வரும். ஆவியான வேற, அவன் சும்மா இருக்கிற இடத்துல அல்லது அவரா போன இடத்துல அவன் மாட்டுனா அது வேற. ஆனா இங்க பாருங்க, அவர் ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிரயத்தனம் பண்ணி போறாரு. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் போக விடல. இப்போ யோனா விஷயத்துல, யோனா தெரிந்தெடுத்து போன இடத்துல புயல் அடித்தது. அதுல யார் மிஸ்டேக்? அது யோனாவுடைய மிஸ்டேக் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இவர் பித்தினியாவுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. கர்த்தர் விடாம பிடிச்சு அவனை பிளாக் பண்ணி, அன்னைக்கு நைட்டு சொப்பனத்துல கர்த்தர் பேசுகிறார். 9வது வசனம், அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு, அது என்னவென்றில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணோம். அங்க அவருக்கு போக முடியுது. அப்ப ஆண்டவர் பிளான் பண்ணி தூக்கிட்டு வரார். சில நேரத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் நமக்கு புரியாது. ஆனால் அபிஷேகத்தை குறித்தும் அழைப்பை குறித்தும் நிச்சயம் உள்ளவனுக்கு அதுல டவுட்டே கிடையாது. இதே இடத்துல ஒருவேளை நம்ம இருந்திருந்தா, நம்ம பலவீனம் உள்ளவர்கள் அல்லவா, எவ்வளவு ஆண்டவரை பிளேம் பண்ணிருப்போம். உங்களை நம்பி தான் ஆண்டவரே இப்படி, அதாவது நம்மளே தெரிந்தெடுத்து செஞ்ச காரியத்துக்கு ஆண்டவரை குற்றப்படுத்துறோம். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே ஆண்டவர், சொல்லிட்டு செஞ்ச, கேட்டுட்டு செஞ்சியா? நம்மள சொல்லிட்டு செய்வோம், கேட்டுட்டு செய்யறோமா? அது கிடையாது. கேட்டவரோட நோண்டாருன்னா, அதனால சொல்லிட்டு செய்வோம். ஆண்டவரே இங்க போறேன் காத்துக்கொள்ளும். எங்க போற ஆண்டவர்? அதுக்குள்ள டைம் இல்லை, நான் போயிட்டு வந்து சொல்றேன். போயிட்டு வந்து நீ சொல்லுவேன்.
போயிட்டு வந்தோன்னா சங்கீதம் 4 கடைசி வாசிப்பேன். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆண்டவர் எனக்கு டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு. ஆமே, நம்ம சொல்லிட்டு தான் போறோம். சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்று சொல்லிட்டு போனேன். எனக்கு இப்படி நடந்து, நீ சொன்ன நான் கேட்டேன், உனக்கு நடந்து நான் பார்த்தேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பார்வையாளர் ஆக்கிடவே கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. மூத்த பொண்ணு, அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது, 3 வயசா 4 வயசா இருக்கும்போது, நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு வீட்டுக்கு அவள் போறா. வந்து, அம்மா நான் இந்த அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் மெல்பா சொல்றேன், நீ டேடிட்ட பெர்மிஷன் கேட்டுருப்போம். அவள் கொஞ்ச நேரம் டோருக்கு வெளியே நிற்கிறான், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸ்ல தெரியுது. ஒருவேளை நோ சொல்லிட்டாங்கன்னா நேர டோரை திறந்தா, டேடி நாங்க போயிட்டு வரேன், இப்படி திரும்புறதுக்குள்ள டோரை அவளே அடைச்சிட்டு, திரும்புறதுக்குள்ள அவளே டோர் அடைச்சிட்டு பையாச்சு. அப்பதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இன்னொரு பக்கம் நான் எஸ் சொல்லல நோன்னு சொல்லலன்னு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார், இப்படி எத்தனை முறை நீ சொல்லிட்டு எத்தனை, அவளாவது அங்கதான் போறா, நீ இப்படி எத்தனை முறை. அவரை துதியில இருக்கும்போது, ஆண்டவரே என்னடா நான் போயிட்டு வரேன், நான் பேசுறதுக்குள்ள ஆண்டவர் பாருங்க ஸ்டாப் பண்ணி இன்னொரு ஏரியாவுக்கு போறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போற இடத்துல தான் பவுல் பிடிக்கிறாங்க. ஆனா பவுலுக்கு தெரியும். அதனாலதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரை தப்பு பண்ணதே கிடையாது, இனியும் பண்றதும் கிடையாது. ஹல்லேலூயா, இயேசுவால். இப்ப பாருங்க, நமக்கு நன்றாய் தெரியும், அவர்கள் துதித்தார்கள், அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனது. உண்மையிலே இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா, அந்த இடத்துல நாம இருக்கிறோம் வைங்களேன், அடைச்சு வச்சிருக்கிறாங்க, நாளைக்கு கதையை முடிக்கும்னு சொல்லி கையை கட்டி காலை கட்டி ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கதவெல்லாம் ஓப்பன் ஆகுது, கட்டெல்லாம் அவிழ்ந்து விட்டது. என்ன செய்வோம், நம்ம எடுப்போம் பாருங்க, ஓட்டம். ஆவே பவுல் அங்கே இருக்கிறார். அதான் தெளிவு. உடனே அந்த சிறைச்சாலை தலைவன் வரான், வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓப்பனா இருக்கு. டோர் பொதுவாகவே ஜெயில் டோர் ஓப்பனா இருந்தாலே ஆளு போயிட்டுன்னு அர்த்தம். அவன் கத்தி எடுத்து தன்னை குத்த வரும்போது பவுல் சத்தமிட்டு, 28வது வசனம், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். ஏன் பவுலே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் விசுவாசம் தான். ஆமா, சில நேரத்தில் அப்படிதான் தோணும். இயேசு படகுல ஏறினாலும் நாங்க கடல்ல தான் நிற்போம். அல்லேலூயா. ஏன்? என் ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டார். ஆமென். என்னை விடுவிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தார்னா என்ன எதுக்கு அகப்படுத்தணும்? இல்ல, என் மேல அடி விழுந்து இருக்கு, என் மேல காயம் இருக்கு. இதுக்கு பின்னாக தேவன் ஒரு வேதனையை என் லைஃப்ல அலோவ் பண்ணி இருக்கிறார்னா இதுக்கு பின்னாக பரலோக பர்பஸ் இருக்கு. அது தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்படி நிக்கிறான். என்ன முகாந்திரம்? ஹல்லேலூயா. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்துகிறான் கர்த்தராகிய இயேசு. அது இந்த குடும்பம் சிறைச்சாலை தலைவன். கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆமென். 32வது வசனத்தை பாருங்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார். தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு போஜனம் கொடுத்து வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியா இருந்தான். அவன் சாக போனான். ஒருவேளை பவுல் இங்க இருந்து ஓடி இருந்தா, ஆமே, நம்ம ஜபமே ஓடுறதுக்கான ஜபம் தான். என்ன எப்படியாவது இங்க இருந்து இல்ல இரு, என்ன ஏன் இங்க சில வேத சில இந்த முள்ள என்ன மிதிக்க வச்சிட்டீங்கப்பா, எதுக்கு மிதிக்க வச்சீங்க? அதை நான் அறியணும். பவுல் பாருங்க, அவர் எவ்வளவு தெளிவு. ஏன்னா அவர் மேல இருந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் அவ்வளவு, இந்த அழைப்பு இந்த அபிஷேகம் அவர் என் மேல வச்ச அன்பினால மட்டும்தான் கிடைத்தது. ஏன்னா நான் பாவிகளில் இவ்வளவு நேசித்து என்னை அழைத்திருக்க
இவ்வளவு நேசித்து என்னை அபிஷேகித்திருக்க, இவ்வளவு நேசித்திருக்க, அவருடைய கனமான காரியத்துக்கு என்று தெரிந்தெடுத்திருக்க, பிரித்தெடுத்திருக்க, என் வாழ்க்கையில பர்பஸா இவன் அடி வாங்கட்டும், இவன் சாகட்டும், இவன் தொலைந்து போகட்டும் கர்த்தர் ஒன்றை அனுமதிப்பா? இல்ல இல்ல. இப்போ நோக்கம் நிறைவேறினதா? அடுத்த வசனத்தை பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை. என்ன நடந்துச்சு? இங்க நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதன் அர்த்தம் என்ன? தேவன் ஒரு சிறையிருப்பை அலோவ் பண்றாருன்னா அந்த காரியம் நிறைவேறின அடுத்த செகண்டே அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். இன்னும் அந்த சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறீங்களா? இன்னும் சில காரியம் நிறைவேற வேண்டி இருக்கு. நிறைவேறினதும் சிறைச்சாலை தலைவன்ட்ட போய் யோசேப்பு சொல்லுவார்ல, நீ வாழ்ந்திருக்கும் போது அப்படி சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை. சிறைச்சாலை தலைவன் நைட்டே ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாரு? பகல்ல எடுத்திருந்தா அடுத்த தொழு மரத்தில் அவரும் சேர்ந்து தூச்சிட்டு இருப்பார் கட்டி. இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டது போல அவரையும். அதனால பொழுது விடுறதுக்குள்ள நைட்டோட நைட்டா போய் குடும்பத்தோட ஞானஸ்நானம் எடுத்துட்டு, வேற எந்த பாஸ்டரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் பேப்டிசம் கிளாஸ் வச்சுதான் கொடுப்போம். பவுல நைட்டோட நைட்டா. ஆமே. ஏன்னா பொழுது விடிந்த ஆத்மா மீட்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. ஆமே. நைட்டோட ஏன்னா பொழுது விடிந்த. அப்ப இந்த மேட்டர் எதுவுமே தெரியாது. யோசேப்பாவது நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோன்னு சொன்னான். இப்படி நினைச்சுக்கோன்னு சொல்லாம இருந்தா அடுத்த நாள்ல வெளியே வந்திருக்கலாம். இந்த சிலரை நம்பி சிலது சொல்லுவோம் பாருங்க. ஆமே. இந்த பவுல் சொல்லவே இல்லை. பொழுது விடிந்ததும் வந்து அவங்கள விட்டு விடுங்கள். பவுல் நான் போக மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி வச்சுதான் அடிச்சிங்க. ரோம குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எழுப்பிட்டார். கடைசியில் எப்படி அனுப்புறாங்க தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ். இதான் இதான். எந்த இடத்துல நீ அவமதிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ நொறுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். என் தேவன் பெரியவர், என் ஆண்டவன் நல்லவர். இரண்டாவது பாருங்கள், நான் இதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் போய்விட்டது, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. இப்பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் 26வது அதிகாரம். ஆமா, 25வது அதிகாரத்துல யூதர்கள் சிலர் வந்து பெஸ்து என்கிறவனிடத்துல வந்து சொல்றாங்க, இந்த பவுலை எங்களுக்கு கொலை பண்ணணும், அதனால நீங்க அவனை எப்படியாவது கொண்டு வாங்க, நாங்க ஆண்ட வேலை போட்டு தெளிறோம். பெஸ்து சொல்றாங்க, இல்ல அப்படியெல்லாம் என் ஸ்தானத்துல இருந்து பண்ண முடியாது, அவங்கிட்ட மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இருக்கும்னா அப்படி பண்ணலாம், அப்படின்னா நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது பவுல் ராயனுக்கு அபயமிடுறான். ராயனுக்கு, ராயர்கள் ஆமா ரோமருடைய ஆட்சி அல்லவா, அவர் ராயனுக்கு பவுலுக்கு மாதிரி ஞானம் வந்து ஆமா சதுசேரும் பரிசேரும் நிற்கும் போது டக்குன்னு நான் பரிசேரன்ட்டான். அவங்க ரெண்டு பேருக்கு அடி. சில கிருபை பெற்றவங்களாம் உண்டு, இப்படி எப்படி எஸ்கேப் ஆகலாம். ஆமே. அதுக்கு முன்னாடி வர நான் அப்போஸ்தலர்கள் சிறியவன், நான் பாவிகளுக்கு பிரதான பாவி. இங்க பிரச்சனை தலைக்கு மேல ஆகுது. இவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை உண்டு பண்ணலாம்? ஒரு டீம் சதுசேயர், இன்னொரு டீம் நான் உயிர்த்தெழுதல நம்புறேன்ட்டான். பரிசேயர்கள் வந்துட்டாங்க. எங்க பவுலை தொட்டது யார்? அவ்வளவுதான். அது தேவன் கொடுக்கிற ஞானம். அதை சரியா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நம்ம போற இடத்துல எல்லாம் சிலருக்கு கிருபை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த எலிசா போய் கொஞ்சம் பேரை போட்டு இழுட்டு வருவார்ல, கொஞ்சம் பிள்ளையில சண்டே கிளாஸுக்கு ஒரு நாள் அவரை கெஸ்டா கூப்பிட்டாங்க. எலிசாவை விளையாடிட்டு இருந்தாங்க. கரடியை கூப்பிட்டு மேட்டரை முடிச்சுட்டு அடுத்த சண்டே கிளாஸ். அதுக்கப்புறம் எந்த பிள்ளைகள்கிட்டையும் எலிசா போனது மாதிரி. அதனால நமக்கு ஹேண்டில் வித் கேர். நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். ஹல்லேலூயா. சில பார்க்குறாங்க, ஓ இது கிஃப்டா, அடி இது கிஃப்ட் கிடையாது. போற இடத்துல எல்லாம் கலகத்தை அப்படி இல்லை. பவுல் காப்பாற்றப்படணும், அதுக்காக அந்த இடத்துல. அதே இது கொரிந்து சபைக்கு போவார்ல, அங்க 4 பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சவங்களெல்லாம் சேர்த்தாரு பார்த்தீங்களா? பவுலா, பவுலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பவுல் சொல்ல, பவுலா அவங்களுக்காக மறித்தான். சில பாருங்க, இது வந்து நான் காமனா சொல்றேன். ஆமே, ஊழியர்கள் மூலம் வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஊழியர்கள் உண்மையே கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாக இருக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆண்டவர் ஸ்தானத்துல யாரையும் தூக்கி வச்சிடாதீங்க. ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், நேசியுங்கள், அவர்களுக்காக அதிகமா ஜெபியுங்கள். இந்த பூமியில அதிக போராட்டத்தை சந்திக்கிறது கர்த்தருக்கு ஊழியர் செய்யறவங்க. இதை என்னைக்குமே அவங்க மனசுல வச்சுக்கோ. அதே நேரத்தில் ஊழியர்களை தெய்வங்களாக்காதீங்க, ஊழியர்களை விக்கிரகங்களாக்கிறாதீங்க.
ஆமென். ஆராதிக்கப்படத்தக்கவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப பவுல் எழும்பி நிற்கிறார். எழும்பி நிற்கும் போது அகிரிப்பா ராஜா சொல்றார் 26வது அதிகாரத்துல 1வது வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகுது என்றான். நீ பேசு. எல்லாரும் உன்னை கொலை செய்யணும்னு ரெடியா இருக்கிறாங்க, நீ பேசு. ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க அப்படின்னு பார்த்தா இப்ப பவுல் எழும்பி நின்று சொல்றார். 2வது வசனத்தை பாருங்கள். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களையும் குறித்து நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினால என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். ஏன் நாங்க படிச்சீங்கன்னா தெரியும், பவுல் அவருடைய சாட்சியை சொல்லிடுவார். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் இதை விட மோசமா இருந்தேன். என்ன கிருபை பாருங்க. ஆனா நிக்கிறோம்ல, அந்த கூட்டத்துல இருந்து நானும் இருந்தேன். நிறைய பேர் கொலை செய்யப்படுவதற்கு நானும் காரணமா இருந்தேன். இன்னைக்கு இவங்க என்ன கொல்லணும் நிக்கிறாங்கல்ல, இதே போல ஸ்தேவான் உட்பட நிறைய பேர் கொலை செய்யப்படுவதற்கு நானும் சம்மதித்திருந்தேன் அகிரிப்பா ராஜாவே. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் தமஸ்குக்கு போற வழியில என்னை சந்தித்தாருங்க. அவருதாங்கன்னு சொல்லி அவருடைய சாட்சியை சொல்லிட்டு இருக்கும் போது அகிரிப்பா ராஜா அப்படி கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டு 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 பவுலை நிறுத்து. அவர் சொல்றாரு 28வது வசனம். நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு இன்னொரு 10 நிமிஷம் பேசினா நான் மாறிடுவேன். அதனால தயவு செய்து. அவர் வந்ததே அவனுக்கு மரண தண்டனை, பெஸ்துவால முடியலன்னு சொல்லிட்டு அகிரிப்பா ராஜா சான்ஸ். தேவ பிள்ளைகள் அழைப்பையும் அபிஷேகத்தை குறித்த நிச்சயம் இருக்குமானால் நீ இருப்பது சிறைச்சாலையானாலோ அவன் குற்றப்படுத்தப்படுகிற இடமானாலும் சரி, அங்கிருந்து அவரை அறிகிற வாசனை வெளிப்படும். சிறைச்சாலையிலே பவுல் சுவிசேஷத்தை சொன்னார். நியாயாசனத்துக்கு முன்பதாக, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பவுல் சாட்சியை சொன்னார். 27வது அதிகாரத்தில் ஒரு புயல் அடிக்கிறது. நான் இங்க சொல்லி ஜெபிக்கிறேன், நமக்கு நேரம் போகிறது, எல்லாம் டீட்டெயிலா பேசணும். ஆனா நான் சொல்லி முடிக்கிறேன். அங்கே புயல் வீசின போது அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் பாருங்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனான இந்த ராத்திரியில வந்து நின்று 21 வாசிங்க. 21 அநேக நாள் போதும் பவுல் அவர்கள் நடுவில் நின்று என்ன சொல்றார் தெரியுமா? 25வது வசனம். மனுஷரை திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் சிறைச்சாலையிலே சுவிசேஷம் சொன்னார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சாட்சியை சொன்னார். புயலின் மத்தியிலே நம்பிக்கை சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய சாட்சி, சுவிசேஷம், நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இது எல்லாமே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிற, நம்மை கர்த்தர் நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். ஸ்வீட் அரோமா. நம்மளை அப்படி, நம்ம தான் அவருடைய ஸ்ப்ரே. நம்ம போற இடத்துல வந்துட்டான். அந்தியோகியாவில் போனதும் அந்த ஸ்மெல் அடிக்குது. அடிச்சதும் கிறிஸ்தவர்கள் தாங்க. அந்த ஸ்மெல்ல தான் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. அவங்க தங்களை நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படிலாம் அவனும் சொல்லல. அந்த வாசனை அடிக்குது. ஆமென். சுவிசேஷம், சாட்சி, நம்பிக்கை, இவைகள் நம்மில் வெளிப்படவே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சம்பவித்ததெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. ஆண்டவரே, என்னை நீர் அழைத்ததும் அபிஷேகித்ததும் என் மேல நீங்க வச்ச அன்பின் நிமித்தமாய். எனவே நான் நம்புகிறேன், நான் உறுதியாய் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தது, என்னை தேவன் ஆண்டவரை சில சூழ்நிலையில் வைத்திருப்பது ஆண்டவர் உம்முடைய கீர்த்திக்காகப்பா, சுவிசேஷம் பிரபலம் ஆவதற்காக. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. பவுல் எப்படி சுவிசேஷத்தையும் சாட்சியையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தினானோ அப்படியே எங்களில் இவைகள் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரை அப்படி ஆசீர்வதி. உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாய் ஒவ்வொருவரை நிலைநிறுத்துவீராக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.